காட்ஸில்லா 2014 படம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா புடிச்சிருக்கும். நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் எடுத்த படம். அது ஒரு மாதிரி டார்க் அண்ட் கிரிட்டியான ஒரு ஸ்டைல்ல வந்து இருக்கும். காட்ஸில்லாவ பார்த்தா உங்களுக்கு அந்த படத்துல பயம் வரும். அந்த அளவுக்கு தரமான ஒரு படம் இல்ல. இப்போதைக்கு அந்த காட்ஸில்லா 2014 ஓட அந்த ஃபீல்ல நம்ம ஆடம் வின்கேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் உடைய சீக்வல் எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இதுல யாரு தெரியுமா ரைட்டரா இறங்கியிருக்கா? நம்ம எம்சியூல ஒர்க் பண்ண ஒருத்தர் இறங்கியிருக்காரு. யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? மான்ஸ்டர்ஸ்ல அதிகமா ஏர்ன் பண்ண படம்னா, அது கண்டிப்பா காட்ஸில்லா எக்ஸ்காக தான் இருக்கும். ஒரு 150 மில்லியனுக்குள்ள தான் பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் 555 மில்லியன் வரைக்கும் கலெக்ஷன் எடுத்திருக்குதுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ப்ராஃபிட். இட்ஸ் அன் இன்சேன் ப்ராஃபிட். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம ஆடம் வின்கர் ஒண்ணு சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்றத பார்த்து தான் அடுத்த சீக்வல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் செமையா பெர்ஃபார்மும் பண்ணிச்சு. அண்ட் இப்போதைக்கு அதுக்கான சீக்வலுமே ரெடி ஆயிட்டு இருக்குது. இது வந்து லெஜெண்டரியா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஹாலிவுட் ரிப்போர்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இந்த ரைட்டரும் யாரு இருக்க போறா அப்படிங்கிறதையும் நம்ம ஹாலிவுட் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மான்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னுமே நிறைய இருக்கு. காட்ஸில்லாவோட லோரே இன்னும் சொல்லப்படாம இருக்குங்க. இப்போ ஆடம் வின்கார்ட் எடுக்கிறதா இருக்கிற இந்த சீக்வல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காட்ஸில்லா ஃபோகஸ்டா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோகஸ்டா வச்சு நான் ஆல்ரெடி 2 படங்கள் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த படம் நல்லா போயிட்டு அப்புறமா நான் ஒரு படம் எடுத்தேன்னா அது கண்டிப்பா காட்ஸில்லா ஃபோகஸ்டா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் வின்கார்டே ஓப்பனா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு இதுல இன்னொரு ரைட்டர் வந்திருக்காரு. அவர் நம்ம எம்சியூல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அது யாருன்னா அந்த ரைட்டர் இஸ் டேவிட் கெலஹாம். டேவிட் கெலஹாம் வந்து பாத்தீங்கன்னா மார்வல்ல 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து சாங்ஷி ரியலி குட் மூவி, இன்னொன்னு வந்து அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் பர்ஃபெக்ட் மாஸ்டர் பீஸ். பட் இதை மட்டுமே வச்சு கெஸ் பண்ணிட முடியாதுங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா டிசில ஒண்டர் வுமன் 2 எழுதுனதும் இவரு தான். ரைட்டிங் வைஸ் படம் மட்டமான படம் அது. ஆனா கேல் கடாட்டுக்கு வேண்டி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைச்சிட்ட அப்புறமா இந்த மான்ஸ்டர்வர்ஸ்க்குனே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல. இந்த ஃபேன் பேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா they were not completely satisfied and not completely disappointed. There is some confusion and mixed reaction. அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் கேலஹாம்க்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஹேட்டட் தெளிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த படங்கள் எழுதியிருக்காரு. கண்டிப்பா மான்ஸ்டர்வர்ஸ்ன்னு வரும்போது அவர் நல்லா தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சில பேரும், இவன் சொதப்ப தான் போறான், கண்டிப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரும் பேசிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் there are both positives and negatives, but the story is dependent on the writer. அவர் என்ன எழுதுறாரோ அதான் கதை. அவரு நல்லா பண்ணிடுவாருங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா பொறுத்த வரைக்கும் இவர் 2 படங்கள் வந்து சூப்பராகவே எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒண்டர் வுமன் மட்டும்தான் இவர் பண்ணதுல மொக்க படம். நான் பார்த்ததுல அவர் எழுதின ஒரே ஒரு ஒஸ்டான படம் வந்து ஒண்டர் வுமன் 2 தான். அவர் நிறைய படங்கள் நல்லா எழுதாம இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது படங்கள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டேவிட் கேலஹாம் வந்ததுல எனக்கு வந்து கண்டிப்பா எக்ஸைட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மான்ஸ்டர்வர்ஸ்குள்ள கண்டினியூட்டி அப்படிங்கிறது பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குது கன்ஃபார்மா. அண்ட் அவங்க வந்து நிறைய சொல்லப்பட வேண்டிய விஷயங்களுமே இருக்கு. இந்த ப்ளூ கிறிஸ்டல் என்னது, காட்ஸில்லாவோட லோரே இன்னும் தெரியாம இருக்கு. இவர் வந்ததுல என்ன அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்வல் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மார்வல் இஸ் கிங் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஹூ ஒர்க்கிங் இந்த மார்வல் ஸ்டுடியோஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரைட்டராக இருந்தாருன்னா கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அண்ட் இது வரைக்கும் இருந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் மான்ஸ்டர்வர்ஸ் வந்து இன்னும் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் த மான்ஸ்டர்வர்ஸாக மாறலாம். ஆடம் வின்கார்ட் காட்ஸில்லா ஃபோகஸ்டா தான் நான் வந்து அடுத்த படம் எடுத்தேன்னா எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது இவர் அந்த காட்ஸில்லாவுடைய லோரை எழுதலாம். காங்குக்குமே சொல்லப்பட வேண்டிய கதைகள் இருக்கு. அந்த எம்பையர் அவர் எப்படி வந்து பில்ட் பண்றாரு அண்ட் ஸ்கார்கிங்கோடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்களெல்லாம் எப்படி வாயடைகிறாருங்கிற ஒரு கதை வந்து செப்பரேட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த சீக்வலை வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா ஃபோகஸ்டா தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடம் வின்கார்டே அதான் சொல்லியிருக்காரு, காட்ஸில்லா ஃபோகஸ்டா தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீக்வல் அப்படிங்கிறத நம்ம காட்ஸில்லா ஃபோகஸ்டா தான் எதிர்பார்க்க முடியும். டீம் காட்ஸில்லாக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். டேவிட் கெலஹாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மான்ஸ்டர்வர்ஸ்குள்ளே வராரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மான்ஸ்டர்வர்ஸ்க்குன்னு அவர் ஒர்க் பண்ணல. பட் காட்ஸில்லா 2014 இருந்துச்சுல்ல, அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதுனதே நம்ம டேவிட் கெலஹாம் தான். எப்போனா நம்ம கேரத் எட்வர்ட்ஸ் வந்து உள்ள வர வரைக்கும். ஸோ அவர் தான் அந்த கதை எழுதியிருக்காரு. நம்ம காட்ஸில்லா வந்து பார்த்தீங்கன்னா பெசிபிக் ஓஷனில் வந்து ஃப்ரோசன் ஆகிருக்க மாதிரியும் அண்ட் அது மியூட்டோவை எதிர்த்து நிற்கிறதுக்கு வேண்டி நம்ம ஹியூமன்ஸாக போய் அதை ரிலீஸ் பண்ணி விடுற மாதிரியும் தான் கதை அப்படிங்கிறது எழுதப்பட்டிருந்துச்சு நம்ம டேவிட் கெலஹாம் மூலியமாக.
அண்ட் இந்த ஸ்டோரிக்கான கிரெடிட்ஸுமே அந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து அட்வான்டேஜ் தான் இல்லை மான்ஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி இந்த மான்ஸ்டரை வச்சு ஒரு கதை அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. அட்லீஸ்ட் அதை ஹேண்டிலாவது பண்ணியிருக்காருல்ல. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படிங்கிறது ஃப்ரோசன் ஆயிருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம ஹியூமன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே அந்த கான்செப்டே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இவருக்கு வந்து ஈஸியான விஷயமா தான் இருக்கும். ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குற மாதிரி அவருக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. அண்ட் அவர் எழுதுகிற அந்த விஷயமும் நமக்கு ஒரு புது ரைட்டர் எழுதுகிற மாதிரியும் ஃபீல் ஆகாது. எனக்கு இந்த மான்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேவிட் கெலஹாம் உள்ள வந்திருக்காருன்னா எனக்கு இவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மான்ஸ்டர்வர்ஸை ஒரு பக்காவான ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கேப்பபிலிட்டி உடைய ஆள் நம்ம டேவிட் கெலஹாம் கண்டிப்பாக. பட் இதில் ஒரு மைனஸுமே இருக்குது. என்னென்னா ரைட்டிங் வைஸில் கிடையாது, டைரக்ஷன் வைஸில். நம்ம ஆடம் வின்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா A24க்கு கீழே அன்ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சைமல்டேனியஸாக இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணணும்னா அவருக்கான அந்த க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். அண்ட் கண்டிப்பாக அவரால் ரெண்டுலேயுமே ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக போட முடியாது. பிகாஸ் டைரக்டராக 2 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆடம் வின்கார்ட் வந்து அந்த அன்ஸ்லாட்டட் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணாங்கன்னா ஓகே, சூப்பரான ஒரு மான்ஸ்டர்ஸ் படம், இதை விட கலெக்ஷன் பெட்டராக அடிக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர்ஸ் படம் ரெடி ஆகிடும். லெஜெண்டரி டெவலப்பி அந்த ஆடம் வின்கார்டு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். இந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் ஒரு குட்டி கிளிம்ஸ் வந்திருக்கும், இந்த ஏன்ஷியன் டைமில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த கிளிம்ஸை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதில் நிறைய கதைகள் இருக்குது. அந்த கிளிம்ஸுக்குனே ஒரு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்குது ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு. ஸோ அந்த காட்ஸிலா வச்சு ரைட்டர் எழுதி நம்ம ஆடம் வின்கார்ட் டைரக்ட் பண்ணார்னா we can get a clear idea what happened before these incidents. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹோப் வில் கெட் இட். ஸோ நான் டேவ் கெலஹாமை ரொம்ப நம்புகிறேன். அவர்னால கண்டிப்பாக இந்த மான்ஸ்டர்வர்ஸை ஒரு பக்காவான பாத்தில் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய தாட்ஸ் என்னவோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு, காட்ஸிலா எக்ஸ் காங்கோடைய சீக்வல் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு தட்டுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓட்டா.